வணக்கம். வெல்கம் டு கரண்ட் STEM World. குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் அல்லது ஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ், அதில் தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷன் கர்வ்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோவில் அதனுடைய அனிமேஷன்ஸ், அதனுடைய பிரின்சிபல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செட்டப், அது எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, what is the principle of spectrophotometric titration? அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா, the spectrophotometric titration involves measurement of absorbance of a solution as a function of titrant added. Okay, in this titration the absorbance of the reactant is measured with the addition of titrant. Okay, it is based on, இது எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீர்ஸ் லா. பீர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, அப்சார்பன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிஎல், ஓகே, ஈக்குவல் டு லாக் I0 by IT. I0 is the intensity of the incident beam. இந்த இருக்குல்ல, இதான் வந்து intensity of the incident light beam. அடுத்து பார்த்தீங்கன்னா IT, it is the intensity of the transmitted light. அப்போ இதில் என்னன்னா, a part of the light is absorbed, therefore I absorbed equal to I0 minus IT. அடுத்து, what is the condition for spectrophotometric titration? என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, at least one of the reactant, titrant, product or external indicator should absorb light. அதாவது reactant, இது reactant அல்லது இது ரியாக்ட் ஆகணும், இது அப்சார்பன்ஸ் கொடுக்கணும், லைட் அப்சார்ப் பண்ணணும், ஓகே, அல்லது இது வந்து லைட் அப்சார்ப் பண்ணணும், அல்லது அதனுடைய ப்ராடக்ட் லைட்டை அப்சார்ப் பண்ணால் தான் இந்த ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒன் ரியாக்டன்ட், titrant, products should absorb light. அடுத்து பார்த்தீங்கன்னா, in this spectrophotometric titrationல the path length வந்து constant, இந்த path length வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ since the path length is constant, அப்போ the absorbance is இது வந்து எப்சிலான்ங்கிறது மோலார் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ சப்ஸ்டன்ஸ், கிவன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ the path length is also fixed. அப்போ absorbance is directly proportional to concentration of the analyte in the solution. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் கர்வ் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இஸ் பிளாட் ஆஃப் இஸ் அப்சார்பன்ஸ் வெர்சஸ் டைட்ரண்ட், வால்யூம் ஆஃப் டைட்ரண்ட் ஆடட். அதில் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டட் ஃபார் வால்யூம் சேஞ்ச் பண்ணணும் அப்சார்பன்ஸ், அதர்வைஸ் யூ வில் நாட் கெட் லீனியர் கர்வ், லீனியர் கிராஃப் கிடைக்காது. ஓகே, ஸோ வில் சி இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடைக்கும். த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இஸ் கால்டு தி ஈக்குவலன்ஸ் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அதை. ஓகே, ஓகே, there are 5 types of spectrophotometric titration curves of time. 5 டைப்ஸ் இருக்குது. depending on the optical properties of analyte, titrant, product and external indicator added. Okay, we'll see in detail. இப்போ அட்லீஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அனலைட் அப்சார்வ் பண்ணணும், அல்லது டைட்ரண்ட் அப்சார்வ் பண்ணணும், அல்லது ப்ராடக்ட் அப்சார்வ் பண்ணணும், அல்லது எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் அப்சார்வ் பண்ணணும் லைட்டை. இது எதுவுமே அப்ளை பண்ணலைன்னா நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் ஏ. டைப் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அனலைட், த ரியாக்டன்ட் அப்சார்வ்ஸ் லைட், ஒன்லி அப்சார்வ்ஸ் லைட், வேரஸ் the titrant, product do not absorb light, அது வந்து அப்சார்ப் பண்ணாது. டைப் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா, the titrant, அதாவது நம்ம டைட்ரண்ட் எடுக்கிறோம்ல, பியூரட் எடுக்கிறோம்ல, அது வந்து அப்சார்வ் பண்ணுது லைட்டை, அதுதான் வந்து டைப் பி. ஃபஸ்ட்டு வந்து செல், டைட்ரேஷன் செல் எடுக்கக்கூடிய அனலைட் அப்சார்வ் பண்ணும். அடுத்து வந்து டைப் பியில் வந்து இந்த டைட்ரண்ட், அடுத்து வந்து the product absorbs light. in type C only the product formed absorbs light, not the reactant, not the titrant. Type D எடுத்துக்கிட்டிங்கன்னா, both the reactant and the titrant absorbs light.
அடுத்து type E வந்து indicator, for example phenolphthalein indicator is added in acid base titrationல ஆட் பண்ணுவோம். அப்போ indicator phenolphthalein வந்து absorb பண்ணுது. ஓகே, வால்யூம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வால்யூம் கரெக்ஷன் டேர்ம் ஈக்குவல் டு எப்படி வந்து அப்சார்பன்ஸ் வந்து திஸ் இஸ் தி மெஷர்டு அப்சார்பன்ஸ், திஸ் இஸ் தி அப்சர்வ்டு மெஷர் பண்ணது நம்ம. ஓகே, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா வால்யூம் கரெக்ஷன் டேர்ம் ஈக்குவல் டு V ப்ளஸ் ஸ்மால் v பை கேபிட்டல் V. இந்த விங்கிறது கேபிட்டல் விங்கிறது இனிஷியல் வால்யூம். நம்ம இனிஷியல் வால்யூம் வந்து ஒரு 5 ml எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 0.1 ml 0.1 ml ஆட் பண்ணுறோம்னா அது வால்யூம் ஆஃப் விங்கிறது வால்யூம் ஆஃப் டைட்ரண்ட் ஆடட். அப்போ கரெக்டட் அப்சார்பன்ஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் அப்சார்பன்ஸ் இன்டு திஸ் வால்யூம் கரெக்ஷன் டேர்ம். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் ஏவை பார்ப்போம். இன் டைப் ஏல வந்து இந்த ரியாக்டன்ட், the analyte taken in the cell, titration cell absorbs only light. ஓகே, அப்போ ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ in this absorbance in spectrophotometric titration, the absorbance is plotted as a function of volume of titrant added. ரைட்டா, வால்யூம் ஆஃப் டைட்ரண்ட். இப்போ வந்து நம்ம இதில் தயோ எடுத்துக்கிறோம் பியூரட்டில். ரைட்டா, இந்த டைட்ரேஷன் செல்லில் அயோடின் ப்ளஸ் கேஐ அண்டு ஸ்டார்ச் இண்டிகேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் ப்ளூ கலரில் இருக்கும், அப்சார்பன்ஸ் இஸ் ஹையராக இருக்கும். அடுத்து நீங்கள் தயோ ஆட் பண்ண அயோடின் இஸ் கன்சியூம்டு இந்த ரியாக்ஷன். அயோடின் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகுனா ப்ளூ கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அட் எண்ட் பாயிண்டில் அடுத்து நீங்கள் தயோ ஆட் பண்ண அப்சார்பன்ஸ் கூடாது. ஏன்னா தயோ டஸ் நாட் அப்சார்ப், the analyte only absorbs light, the product and the titrant do not absorb light radiation. Okay, அடுத்து type B பார்ப்போம். in this type B ல வந்து the titrant only absorbs light. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ferrous ammonium sulfate வந்து இதில் எடுத்துக்கிறோம். எதில் எடுத்துக்கிறோம்? டைட்ரேஷன் செல் எடுத்துக்கிறோம். KMnO4 பியூரட்டில் எடுத்துக்கிறோம். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணாது. ஓகே, ஸோ அப்போ வந்து இனிஷியலாக பாருங்கள் இல்லை. அட் தி எண்ட் பாயிண்டில் KMnO4 இன் எக்ஸஸ் வில் அப்சார்ப் லைட். ஏன்னா அட் எண்ட் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குது? இந்த அனலைட் Fe2 அண்ட் ப்ராடக்ட்ஸ் Fe3+ ஃபார்ம் ஆகும், Mn2+ ஃபார்ம் ஆகும், do not absorb light. The titrant KMnO4 only absorb light. At or after the end point, the absorbance increases because of the excess addition of KMnO4. அடுத்து டைப் சி பார்ப்போம். இன் டைப் சியில் பார்த்தீங்கன்னா the product only absorbs light radiation. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ferric alum is taken in the cell. ரைட்டா, எடுத்துக்கிறோம். நம்ம கீழே எடுத்துக்கிறோம். பியூரட்டில் பொட்டாசியம் தயோசைனேட் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ரெட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? இனிஷியலாக அப்சார்பன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது, குறைவாக இருக்குது. ஆடிங் பொட்டாசியம் தயோசைனேட், the absorbance increases due to the formation of red complex. அடுத்து என்ன ஆகுதுன்னா afterwards, after the end point என்ன ஆகுது? the titrant does not absorb. Okay, the reactant and titrant do not absorb light. Okay, அடுத்து வந்து type D. in this case both the reactant and titrant absorb light. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பொட்டாசியம் ஃபெரோசைனைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் டைட்ரேட்டட் அகெயின்ஸ்ட் KMnO4. அப்போ திஸ் இஸ் yellow in color. the reactant potassium ferrocyanide is yellow in color. இது வந்து pink in color.
அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டாசியம் ஃபெரோசைனைட் ஃபெரிசைனைடாக மாறுது. அப்போ கலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட்டாக அடுத்து வந்து K3O4 வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால இந்த கரண்ட் வந்து இந்த அப்சார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஆஃப் K3O4. அடுத்து டைப் பி, திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் அப்சார்ப்ஸ் லைட். உதாரணத்துக்கு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிட் இஸ் டேக்கன் இன் பியூரட். ரைட்டா, இந்த டைட்ரேஷன் செல்லில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் எ ட்ராப் ஆஃப் ஃபினாப்திலின் இண்டிகேட்டர். ஃபினாப்திலின் இண்டிகேட்டர் போட்டோன்னையுமே பிங்க் கலர் கிடைக்கும். அப்போ இந்த பிங்க் கலர் அப்சார்பன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ரைட்டா, அடுத்து நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க, பிங்க் கலர் இருந்துகிட்டே இருக்கும். அட் எண்ட் பாயிண்டில் என்னாகும், it becomes colorless. Okay, so the end point indicates the change of color. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்சார்பன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. திஸ் இஸ் தி எண்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஆஃப்டர் எண்ட் பாயிண்ட் த அடிஷன் ஆஃப் ஆசிட் does not absorb light. ஓகே, அப்போ என்ன செய்யாது, அது வந்து அப்சார்பன்ஸ் வந்து கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, does not change. Okay, now instrument setup, how to procedure, advantages, what are the advantages of spectrophotometric titration ங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா these titrations are usually performed using a spectrophotometer கண்டிப்பாக தேவை, or photometer நம்மளுக்கு தேவை. அடுத்து the titration vessel or cell is held stationary with the fixed path length. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்ம வந்து இந்த செல் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கணும், ஃபிக்ஸ்டு பாத் லென்த் இருக்கணும். அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் டு எ சூட்டபிள் வேவ் லென்த். ஒரு அப்சார்ப்ஷன் மேக்ஸிமத்தை சூஸ் பண்ணிக்கணும், ஒரு வேவ் லென்த்தை சூஸ் பண்ணிக்கணும். அந்த வேவ் லென்த்துக்கு தான் அப்சார்பன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த ரேடியேஷன் இஸ் அலோட் டு பாஸ் த்ரூ தி அனலைட் சொல்யூஷன் டு த டிடெக்டர். No need to measure the true absorbance, actual absorbance, since relative values, that is change in absorbance, are adequate for endpoint detection. நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸில் ட்ரூ அப்சார்பன்ஸ் அல்லது அப்சல்யூட் அப்சார்பன்ஸை மெஷர் பண்ண தேவையில்லை. ஓகே, ரிலேட்டிவ் அப்சார்பன்ஸ் தான். சேஞ்ச் இன் அப்சார்பன்ஸ் ஆர் அடிக்குவேட் ஆர் எனஃப் ஃபார் endpoint detection. அடுத்து பார்த்தீங்கன்னா once we started titration, we should not change the instrument settings. Titration data are then collected without changing the instrument settings. முதல்ல டைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸை மாற்றவே கூடாது. அடுத்து photometric titration often provide more accurate results than a direct photometric determination. அதாவது நம்ம டைரெக்டாக ஃபோட்டோமெட்ரிக் டிட்டர்மினேஷன் பண்ணுறோம், அதை காட்டிலும் photometric titrations are much better, more accurateங்கிறாங்க. பிகாஸ் in this case நம்ம என்ன சொல்லுவோம், we obtain several data to determine the end point. ஆனால் இங்கே வந்து ஒரு வேல்யூ தான் நம்ம எடுப்போம். for spectrophotometric determination we take only one value. ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறோம், நம்ம we measure several absorbance with the addition of titrant to determine the end point. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, it gives more accurate result than photometric direct determination. அடுத்து பார்த்தீங்கன்னா further, the presence of absorbance impurities may not interfere பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து சொல்யூஷனில் ஆல்ரெடி ஒரு கலர்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஃபெரிக்னா அந்த கலர் தான் இருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு கலராக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் இன் அப்சார்பன்ஸ் தான், அந்த இது வந்து ஒன்றும் ஆகாது, ரியாக்ட் ஆக போகிறதில்ல. அப்போ the presence of other absorbing species may not interfere since only a change in absorbance is being measured. அடுத்து பார்த்தீங்கன்னா no calibration curve is required. இதுக்கு வந்து calibration curve போட தேவையில்லை. அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் காப்பர் 2+ அண்ட் பிஸ்முத் 3+. நம்ம மிக்சர் ஆஃப் கேட்டயான்ஸையும் நம்ம எஸ்டிமேஷன் பண்ண முடியும்.
using spectrophotometric titration. இதில் பார்த்தீங்கன்னா figure shows the photometric titration curve for the mixture of copper 2 plus and bismuth 3 plus against EDTA in the burette. Buretteல EDTA எடுத்துக்கோங்க. Okay, in the titration cell let us take this mixture எடுத்துக்கணும். ரைட்டா? The wavelength is set to 745 nanometer. The wavelength is fixed. இந்த wavelengthல மெஷர் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்முத் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஆனால் பிஸ்முத்தும் அப்சர்வ் பண்ணாது, பிஸ்முத் EDTA காம்ப்ளெக்ஸும் அப்சர்வ் பண்ணாது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃப்ளாட் லைன் கிடைக்குது. ஓகே, நாட் அப்சர்விங். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர், தென் அட் தி எண்ட் பாயிண்ட், திஸ் இஸ் தி ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆல் பிஸ்முத் ஹேஸ் ரியாக்டட், காப்பர் ஸ்டார்ட்ஸ் ரியாக்டிங் வித் EDTA. காப்பர் வந்து ரியாக்ட் பண்ணுது. காப்பர் EDTA காம்ப்ளெக்ஸ் அப்சார்ப்ஸ் லைட். அப்போ அப்சார்பன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா EDTA after all the copper has consumed, okay, there is no only EDTA is added in excess. So there is EDTA வந்து does not absorb light. So அப்போ வந்து this is the second end point. Okay, so at the end point there is no change in absorbance. நன்றி, thank you for watching. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.